அப்பதான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க பக்கத்துல அக்கேனே போபாஷ் அப்படிங்கிற ஒரு நூடுல் ஷாப் இருக்கு, அந்த ஷாப்புக்குள்ள போய் நான் சொல்ற பாஸ்வேர்டு சொல்லு, அதுக்கப்புறமா ஐஸ் குயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். திடீர்னு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டோட போலீஸ் குரூப் வரும். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, போலீஸ் வந்துட்டாங்க, நீங்க 2 பேரும் இங்க தப்பிச்சு போயிடுங்க, இல்லனா அவங்க உங்களையும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின் விட்டு அனுப்பிச்சிருவான். அதே மாதிரி அவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின் விட்டு இறங்கி பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் போலீஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இதுக்கப்புறமா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி என்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். பட் போலீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் அதே இடத்துல சுட்டு கொன்னுடுவாங்க. இதை பார்த்தோன்னா சானேவும் அவனோட தம்பி செம ஷாக் ஆயிடுவாங்க. சானே என்ன சொல்லுவா அப்படின்னா, ஃப்ரெண்டோட போலீஸ் கெட்டவங்க, நம்ம எப்படியாவது ஐஸ் குயின் கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சானே அவளோட தம்பி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ ஃபாதர் கிட்ட போ, நான் ஐஸ் குயினை போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதே மாதிரியே சானேயோட தம்பி ஃபாதர் கிட்ட போறதுக்கு ரெடியா இருப்பான். அப்போ ரொம்ப பயப்படுவான். அவன் அக்கா கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே சானே என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ இதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த மாதிரி பயந்தாங்கோலியா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி அனுப்பிச்சுப்பா. அண்ட் அவனும் அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பான். அண்ட் சானே என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நூடுல் ஷாப்புக்கு போயிட்டு இருப்பா ஐஸ் குயின் கிட்ட சொல்றதுக்காக. அப்புறம் சானேயோட தம்பி இருக்கான் இல்லையா கட்சு, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சர்ச் இருக்க இடத்துக்கு போவான். அப்படி போகும்போது போற வழியில ஒரு மாஃபியா மெம்பர் ஒரு கடைக்காரனை போட்டு காசுக்காக அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தா கட்சு சம கோவப்படுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ அந்த அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, என் கூட வந்து சண்டை போடு, நான் ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெஸ்லிங் மூவ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாஃபியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அந்த மாஃபியாக்கு சுத்தமா வலிக்காது, ஏன்னா இவன் சின்ன பையன் இல்லையா. உடனே அந்த மாஃபியா மெம்பர் என்ன பண்றானா, ஒரு கன் எடுத்து கட்சோ சுட ரெடியா இருப்பான். அப்பதான் அந்த மாஃபியாவோட பாஸ் வந்து அவனை தடுத்து நிறுத்துவான். நிறுத்தி கட்சோ கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, உனக்கு ரெஸ்லிங்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கட்சோவும் ஆமா அப்படின்னு சொல்லுவான். நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கட்சோ கிட்ட கேட்கும்போது கட்சோ நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுவான். உடனே அந்த மாஃபியா மெம்பர் என்ன சொல்லுவானா, சரி நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கட்சோ அனுப்பிச்சு வச்சிருவான். அதே மாதிரி கட்சோ எங்க போறானா, சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் நிட்டானி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது ஒச்சோ வந்திருக்காரு, அவர் பவுலிங் ஆலையில தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஃபாதர் நிட்டானி இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா கட்சோவை கூட்டிட்டு அந்த பவுலிங் ஆலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அண்ட் ஃபாதர் ஒரு பெரிய ஆளப்போ, அதனால ஃப்ரெண்டோட போலீஸாலையோ இல்ல மத்தவங்களாலையோ ஃபாதரோட வீட்டையோ இல்ல அவர் போற காரையோ செக் பண்ண முடியாது. அதனால அவரோட கார்ல அவரு ஒச்சோ பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் சானே எங்க வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐஸ் குயினோட அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்தது மட்டும் இல்லாம அவ பாஸ்வேர்டு சொல்லி ஐஸ் குயினை மீட் பண்றா. அது கானா உடனே என்ன பண்றா அப்படின்னா, அவளை ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூட்டு போவா. அந்த ரூம்ல கானாவோட பழைய பொருள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம கெஞ்சியோட பாட்டு கேசட் எல்லாமே இருக்கும். சானே என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்க டீம்ல இருக்க ஒருத்தன் இறந்துட்டான், அவனை ஃப்ரெண்டோட போலீஸ் குரூப்லாம் சேர்ந்து கொன்னுட்டாங்க, நான் அதை என்னோட கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க 20ஆம் தேதி பண்ண போற அட்டாக்கை அவன் ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னான், ஏன்னா உங்களோட பிளான் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சான், நீங்க 20ஆம் தேதி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா உங்க எல்லாரையுமே ஃப்ரெண்டு கொன்னுடுவான், நீங்க அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சானே சொல்லிட்டு இருப்பா. உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. பட் சானே என்ன சொல்லுவா அப்படின்னா, அவன் இன்னொரு விஷயமும் சொன்னான், உங்க டீம்லயே ஒரு ஸ்பை இருக்கானா, அவன் தான் எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்றானா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவா. உடனே கானா என்ன சொல்லுவானா, அதுவும் எனக்கு தெரியும், அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்காகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இந்த நக்காகா தான் அந்த நூடுல் ஷாப்ல செஃப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். உடனே கானா நக்காகாவா கிட்ட என்ன சொல்லுவானா, நக்காகாவா நீ ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா 2015ல நீ ஃப்ரெண்டோட எக்ஸ்போவை அட்டெண்ட் பண்ணவே இல்ல, ஆனா உனக்கு எப்படி ஃப்ரெண்ட் வேக்சின் கொடுத்து இந்த ஊருக்கு உன்னை கூட்டு வந்தான், அதனாலே உன் மேல எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துச்சு, நீ எதுக்காக ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நக்காகாவா என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஃப்ரெண்டு சொல்றதை நான் பண்ணேன் அப்படின்னா அவன் எனக்கு வேக்சின் தரதா சொன்னான், அதே மாதிரி எனக்கு வேக்சின் கொடுத்தான், அண்ட் நானும் அவன் சொல்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நக்காகாவா சொல்லுவான். இதுக்கப்புறமா நீ என்னோட டீம்ல இருக்க தேவையில்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக்காகாவாவை கானா வெளியே அனுப்பிச்சிருவா. அப்படி வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாம நக்காகாவா கிட்ட இருந்து அந்த ட்ராக்கரையும் எடுத்துருவா. சோ அந்த ட்ராக்கர் இருக்கிற வரைக்கும் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட டீமுக்கு தெரியும். உடனே கட்சோ என்ன கேப்பா அப்படின்னா, இந்த ட்ராக்கர் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதையும் தூக்கி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல இது வேற ஒரு பிளானுக்காக எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கானா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அதுக்கப்புறமா கானா சானே கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, யாராலையும் எங்களோட அட்டாக் ஸ்டாப் பண்ண முடியாது, 20ஆம் தேதி நாங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே சானே என்ன கேப்பா அப்படின்னா, நீங்க இதை பண்றீங்க, உங்களோட பிளான் தெரிஞ்சிருச்சு, இதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா நிறைய பேர் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சானே அழுதுகிட்டு இருப்பா. அப்பதான் கானா என்ன சொல்லுவானா, உனக்கு வேக்சின் கிடைச்சிருக்கு இல்லையா, எனக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்டோட வேக்சின் கிடைச்சிச்சு, ஆனா என்னோட வேக்சின் எனக்கு கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க, அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா நாங்க அந்த அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கானா சொல்லுவா. அப்பதான் கானாவோட டீம் மெம்பர் ஒருத்தன் அந்த இடத்துக்கு வருவான். அந்த இடத்துல கானாவோட டீம் மெம்பர் எல்லாருமே இருப்பாங்க, ஏன்னா அது அவங்களோட சீக்ரெட் பேஸ் மாதிரி. அண்ட் அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நம்மளோட அண்டர் கிரவுண்ட் பாத்து ரெடி பண்ணிட்டேன், நம்மளோட அண்டர் கிரவுண்ட் பாத்து டைரக்டா ஃப்ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட போவோம், அங்க போய் நம்ம அட்டாக் லான்ச் பண்ணலாம், இந்த தடவை நம்ம ஃப்ரெண்டை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடம்புல நாறுது, நீ போய் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் தான் இத்தனை நாளா கீழே சாக்கடையில நம்மளுக்கான வழியை தோண்டிக்கிட்டு இருந்தேன், நீங்க எல்லாம் இங்க வெப்பனை பார்த்துட்டு உங்களோட பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, கவலைப்படாத, நீ செஞ்ச இந்த கஷ்டமான காரியத்துக்காக உன்னோட பேரு எதிர்காலத்தை பெருசா பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் கானா சானே கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. சானே என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க உங்க பிளானை ஸ்டாப் பண்ணி ஆகணும், இல்லனா உங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவா. பட் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல நாங்க எங்களோட அண்டர் கிரவுண்ட் பார்த்து ரெடி பண்ணிட்டோம், எங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம், நாங்க அட்டாக் லான்ச் பண்ண போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கானா என்ன பண்ணுவா அப்படின்னா, கெஞ்சியோட பாட்டை போடுவா. அவகிட்ட கெஞ்சியோட பழைய கேசட்லாம் இருக்கும் இல்லையா, அதுல பாட்டை போடுவா. அந்த பாட்டை சானா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த பாட்டை நான் ரேடியோல கேட்டிருக்கேன், இந்த பாட்டு எப்பமாச்சும் ரேடியோல பிளே ஆகும், பட் ரேடியோல டியூன் பண்ணி இந்த பாட்டை கேட்கறது ரொம்ப கஷ்டம், இந்த பாட்டு தானே குட்டாலாலா சுடலாலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த பாட்டை என்னோட சென்சை கூட அடிக்கடி பாடுவாரு, ஆனா அது நீங்க பிளே பண்ற பாட்டை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, என்கிட்ட அவரோட எல்லா பாட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கானாவோட எல்லா கேசட்டையுமே அவ சானே கிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு என்ன
ஆனாலும் சரி நீ இதை பாதுகாக்கணும், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியோட எல்லா பாட்டையுமே சானை கிட்ட கொடுத்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாங்க, நீ அதுக்குள்ள தப்பிச்சு போகணும், நாங்களா இந்த இடத்துல தப்பிச்சிருவோம், நீ போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கானா சானையை வெளியே அனுப்பிச்சிருவா. அதே மாதிரி சானை என்ன பண்ற அப்படின்னா எல்லா கேசட்டையும் எடுத்துட்டு அந்த ஹைட் அவுட் விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அப்பதான் சானைக்கு புரிய வரும், கானா 20ஆம் தேதி அந்த அட்டாக் லான்ச் பண்ண போறா, அது ஒரு சூசைட் அட்டாக், இவங்களால ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சானைக்கு புரிய வரும். இதே நேரத்துல டவுன்ல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா கொசுமி இருப்பா இல்லையா, கொசுமி இன்னும் டவுன்ல தான் இருப்பா. ஏன்னா கொசுமிக்கு வேக்சின் கிடைச்சிருக்கும் அண்ட் அவளும் டோக்கியோல தான் இருப்பா. அப்படியே ஊர் சுத்திட்டு இருக்கும்போது தான் பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தவங்க வந்து பாடிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே கொசுமி கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவன் தான் கொசுமியோட ஃபேவரட் பேண்டான எரோசம்ஸோட மெயின் சிங்கர். அவனை பார்த்து கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேனு, உங்க பேண்டோட பாட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க இப்ப பெரிய பேண்ட்லாம் கிடையாது, நானே இப்ப ரோட்ல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டை பாடிக்கிட்டு இருப்பான். உடனே கொசுமி என்ன சொல்லுவானா, உங்களை என்னால ஃபேமஸா மாத்த முடியும், என்னோட ஃப்ரெண்டு ஹருவானோமியோட ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்றாரு, நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி என்ன பண்ணுவானா, இந்த எரோசம்ஸ் சிங்கரை மருவா கிட்ட கூட்டு போவாரு. ஏன்னா மருவாவும் ஹருவானோமியும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாடுற பாட்டு மட்டும் தான் இந்த சிட்டி ஃபுல்லா ப்ளே பண்ண போடும். ஏன்னா அவங்களோட பாட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணுவான், வேற எந்த பாட்டையுமே ஃப்ரெண்ட் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டான். அண்ட் மருவா அவங்க என்ன கேட்பான் அப்படின்னா, நீ ஏதாவது பாட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி அந்த எரோசம் சிங்கர் என்ன பண்ணுவானா, அவன் எழுதின பாட்டு எல்லாத்தையுமே எடுத்து மருவா கிட்ட கொடுப்பான். அண்ட் மருவாவும் ஹருவானோமியும் அந்த பாட்டை கேட்டு செம ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டை கேட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டை நீ எழுதுனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல இது வேற ஒருத்தரோட பாட்டு, நான் இதை ஜஸ்ட் எடுத்து பாலிஷ் தான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் கொசுமி கேப்பா, ஏன் இந்த பாட்டுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பாட்டை கேட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா. அப்பதான் மருவா என்ன சொல்லுவானா, இந்த பாட்டை கண்டிப்பா நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏன்னா இது கெஞ்சி எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருவா சொல்லுவான். இதை கேட்டு கொசுமி செம ஷாக் ஆயிடுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, அப்ப கெஞ்சி உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் மருவோ அந்த சிங்கர் கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, யார் இந்த சாங் உனக்கு கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சிங்கர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டு இருந்தேன், அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் வந்து இந்த பாட்டை எனக்கு கத்து கொடுத்தாரு, அந்த கத்து கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே மருவ என்ன கேட்பானா, வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த சிங்கர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமா அவர் எனக்கு இந்த பாட்டை கத்து கொடுத்துட்டு இப்போ நான் தான் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோம் அப்பதான் மருவுக்கு தெரிய வரும், கெஞ்சின் உயிரோட தான் இருக்கான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி கெஞ்சி இந்த டவுனுக்கு பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். சோ கெஞ்சி இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா இந்த பாட்டு கெஞ்சிக்கு மட்டும் தான் தெரியும், அதாவது கெஞ்சி எழுதின பாட்டு இது. கெஞ்சி இந்த பாட்டை அந்த சிங்கருக்கு கத்து கொடுத்ததை அவன் பாடிக்கிட்டு இருந்திருப்பான் இத்தனை நாள், அதை மருவ கண்டுபிடிச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கெஞ்சியோட போட்டோ காமிச்சு கேட்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமா இவர் தான் எனக்கு அந்த பாட்டை கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் கெஞ்சி இங்க நான் டெவிலா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான் இல்லையா. இது எதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ராபர்ட் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு சிங்கர், அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு டெவில் வந்து அவருக்கு பாட்டு கத்து கொடுத்ததா ஒரு கதை ஒன்று இருக்கும். இப்போ கெஞ்சி இந்த பாட்டை இந்த எரோசம் சிங்கருக்கு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா, அதனால கெஞ்சி தான் டெவிலா மாறி இருப்பான். சோ அதனால தான் கெஞ்சி நான் ஒரு டெவிலா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பி இருப்பான். இதே நேரத்தில் ஜப்பான்ல இருக்க ஹொக்கைடோ காமிப்பாங்க. அதாவது ஹொக்கைடோ தான் ஜப்பானோட நார்த்ல இருக்கிற ஒரு சிட்டி. இந்த பிளேஸ்லயும் ஃப்ரெண்ட் ஒரு சின்ன டவுன் ஒன்று கட்டியிருப்பான். அண்ட் அது யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த டவுனை கட்டிட்டு இங்க சில போலீஸ் வச்சிருப்பான். அண்ட் அவங்க கிட்ட என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, நீங்க இந்த இடத்த நல்லா ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் அந்த இடத்துல வச்சிருப்பான். அண்ட் அதுல ஒரு போலீஸ் ஆபீசரா தான் சோனோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ கடைசியா சோனோ டோக்கியோல போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பான் இல்லையா, அங்க இருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ சோனோட டீமுக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தணும். அதுக்காக அந்த ஹொக்கைடோவை சுத்தி ஒரு பெரிய ஃபென்ஸ் ஒன்னு கட்டியிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி யாருமே உள்ள வரக்கூடாது, வெளியும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, நிறைய ஸ்லேவ்ஸ் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட மெயின் சிட்டியான டோக்கியோக்கு சாப்பாடு தேவை இல்லையா, அதனால இங்க இருக்கிற நிறைய மக்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்கள ரூல் பண்றதுக்காக அங்க ஒரு ரூலர் இருப்பான். அண்ட் அவன் தான் அந்த இடத்தோட கம்ப்ளீட் பாஸ். அண்ட் அவன் என்ன சொல்றானோ அதை அந்த போலீஸும் ஸ்லேவ்ஸும் கேட்பாங்க. அப்படி கேட்கல அப்படின்னா அவங்கள அவன் அதே இடத்துல கொண்டுடுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளுவன். அண்ட் இவன் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அடிமை மாதிரி நடத்துவான். சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க உண்மையாவே ஸ்லேவ்ஸ் தான். அவங்க இந்த வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. பட் அவங்கள ஒரு ஸ்லேவா யூஸ் பண்ணி இவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் விவசாயம் பண்ணி வர அரிசி எல்லாத்தையுமே அவன் டோக்கியோக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுப்புவான். இப்படிதான் ஹொக்கைடோல இருக்கிற இந்த ஊர் ரன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அந்த போலீஸ்க்கு எல்லாம் ஹெட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோஜா அப்படிங்கிற ஒருத்தன் தான். இவனும் ரொம்ப ரக்கடான ஒரு ஆளு. இவன் அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் மதிக்கவே மாட்டான். அங்க இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பாரபட்சமே பார்க்காம கொண்டுகிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆள் தான் இந்த சோஜா. அண்ட் இப்போ காசுக்கே வேல்யூ இருக்காது, ஏன்னா காசை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால இந்த ஊர்ல முக்கியமான பொருளே சாப்பாடு தான். அதனால இந்த அடிமைகள் எல்லாம் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணி சாப்பாட்டு பொருள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாட அந்த ஊரோட ரூலர் அந்த அடிமைகளுக்கு கொடுப்பான். இப்படிதான் அந்த ஊர் ரன் ஆயிட்டு இருக்கும். சோனோ செம அப்செட்டா இருப்பான். ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா ஃபேமிலியில யாரையுமே பார்த்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து டோக்கியோக்கு அவனால போக முடியாது. அவன் ரொம்ப நாளா ஃப்ரெண்டோட கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பண்ணவே மாட்டாங்க அவங்க. இதனால சோனோவும் அப்செட்டா அந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நாள் இந்த சோஜா இருப்பான் இல்லையா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சில ஸ்லேவ்ஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுல
அரிசி எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கிறத கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள அதே இடத்துல சுட்டு கொன்னுடுவான். அப்படி கொன்னுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்க அடிமைங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இனிமேட்டு அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள இதே மாதிரி தான் சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடிமைகளையும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். அண்ட் இது சோனோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி கருணையே இல்லாம இருக்கானே இவனுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சோனோ சமகாண்டா இருப்பான். அப்படிதான் ஒரு நாள் நைட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அடிமைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அண்ட் சோனோ போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணலான்னு பார்ப்பான். பட் அந்த இடத்துக்கு சோஜா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த மாதிரி அடிமைங்க எல்லாம் உயிரோட இருக்க கூடாது, இவனுக்கு இருக்கிற வைரஸ் மத்தவங்களுக்கு பரவிச்சு அப்படின்னா மத்த அடிமையும் செத்து போயிடுவாங்க, நம்ம இவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல ரெடியா இருப்பான். அப்பதான் சோனோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல இவனுக்கு வைரஸ் இருக்கா இல்லையானே தெரியல, மேபி இது சின்ன பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் சோஜா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல இது வைரஸ் தான், நம்ம இவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லுவான். பட் சோனோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவனுக்கு குடும்பம் இருக்கு, நம்ம அவனை கொன்னுட்டோம் அப்படின்னா அவனோட மனைவியும் குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பட் சோஜா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம கருணை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவனை சுட்டு கொன்னுடுவான். இதை பார்த்தோன்னா அந்த குழந்தைங்களும் அவனோட ஒய்ஃபும் பயங்கரமா வருத்தப்படுவாங்க. அண்ட் சோனோக்கும் செம கில்ட்டியா ஃபீல் ஆகும், இவனோட சாவுக்கு நம்மளும் காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோனோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் நைட் சோனோ என்ன பண்றான் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பான். ஏன்னா இந்த போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், பட் அந்த அடிமைகளுக்கு நல்ல சாப்பாடே கிடைக்காது, அவங்களுக்கு எப்போ மொத்தம் கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்கும், அதை சாப்பிட்டு தான் அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால சோனோ என்ன பண்ணுவானா, அவனோட சாப்பாடு கொண்டு போயிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட கொடுப்பான். அப்பதான் சோனோ அந்த இடத்துல நிறைய அடிமைகள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்ப்பான். சோனோ போயிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த காலத்துல ரேடியோ எல்லாம் ஒர்க் ஆவறது இல்ல, நீங்க எதுக்கு ரேடியோ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுல எந்த சிக்னலுமே வராது அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அந்த அடிமைகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இந்த ரேடியோல எப்பமாவது பாட்டு கேட்கும், அந்த பாட்டுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க பாருங்க நாங்க அந்த எல்லா பாட்டையுமே நோட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த மாதிரி அந்த ரேடியோல வர எல்லா பாட்டையுமே நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னா எங்களை காப்பாத்துறதுக்கு அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் சோனோக்கு ஒன்றும் புரியாது. சோனோ என்ன சொல்லுவானா, என்ன வளரிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அடிமைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அந்த பாட்டை நாங்க முடிக்க போறோம், அந்த பாட்டு மறுபடியும் கேட்கும்போது நாங்க அதை எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேடியோவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரேடியோல ஒரு பாட்டுமே வராது. சோனோ சமகாண்டாயிட்டு எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். பட் திடீர்னு அந்த அடிமைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுட்டலாலா குட்டலாலா அப்படிங்கிற அந்த பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்க சம உத்வேகத்தோட பாடுவாங்க. இதை பார்த்தோன்னா சோனோவே பயந்துருவான். சோனோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, இத்தனை நாள் வீக்கா இருந்த இந்த அடிமைகளுக்கு இந்த பாட்டு எப்படி உத்வேகம் கொடுத்துச்சு, இந்த பாட்டுல அப்படி என்னதான் இருக்கு, இந்த பாட்டு யாரு பாடினது, இது எப்படி இந்த ரேடியோல எப்பமாவது கேக்குது, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோனோ யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். இதே நேரத்துல டோக்கியோ காமிப்பாங்க. டோக்கியோல சானா இருப்பாளியா, அவ காணா கொடுத்த கேசட் எல்லாம் எடுத்து நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்பதான் சானாவோட தம்பி ஃபாதர் நிட்டானியை கூப்பிட்டு ஒச்சோ போய் மீட் பண்றான். அண்ட் ஃபாதர் நிட்டானியும் ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இத்தனை நாள் நீ வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒச்சோ, நீயும் வந்துட்ட, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம காணாவை கண்டுபிடிக்கணும், காணா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், நம்ம காணாவை கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் சானாயோட தம்பி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க அக்கா காணாவை தான் பார்க்க போயிருக்கா, அவ அந்த ஐஸ் குயினை பார்த்து பேச போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். அப்பதான் ஒச்சோக்கு புரிய வரும், சானைக்கு காணாவோட ஹைட் அவுட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒச்சோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, உன்னோட அக்காவை நான் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன், அவளை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ சானையை தேடி போயிட்டு இருப்பான். ஹை கைஸ், இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடான மாங்காஸ் லைக் 20th Century Boys, பெர்சர்க், வேகபாண்ட், இந்த மாதிரி சீரிஸோட மாங்காஸ்லாம் நானும் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதுக்கான ஒரு கரெக்டான இன்கம் எனக்கு யூடியூப்ல இருந்து வரதில்லை. ஏன்னா நீங்கள் 20th Century Boysோட அனாலிட்டிக்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வீடியோட இன்கமே 40 to 50 rupees தான் வருது. ஒரு நாளைக்கு 4 to 5 hours டெலிவரி பார்ட்னராக ஒர்க் பண்ணாலே 600 to 700 கிடைக்குது. அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மாங்காஸ்க்கான வியூவர்ஷிப் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் அனிமே சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க அனிமே இல்லைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க அனிமே வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டு அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா யூடியூப் அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்கும். பட் இந்த மாதிரி வெறும் ஜஸ்ட் மாங்கா பேனல்ஸை மட்டும் வச்சு மோஷன் கம்மியாக இருக்கிற வீடியோஸ்லாம் போடுறதால யூடியூப்பும் இது அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா லோ குவாலிட்டி வீடியோவை தான் யூடியூப் இது கன்சிடர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் மாங்காஸ்லாம் நிறைய பேருக்கு பார்க்க விருப்பம் இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்களோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட். அண்ட் நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் இந்த மாங்காவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவை புஷ்ஷும் பண்ண முடியாது. அது அவங்களோட இஷ்டம். பட் இந்த வீடியோஸ்க்காக நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் அப்படின்னா என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸில் நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேனோ அதோட அதிகமாக நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஸ்பெண்ட் பண்ணி இதுலேருந்து இந்த அமௌண்ட் தான் வருது அப்படிங்கிறத நினச்சி நான் எனக்குமே வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, அதுலேருந்து எனக்கு மந்த்லி சேலரி வந்துகிட்டு இருக்கு. அதனால என்னால் என்னோட ஃபேமிலியை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் இப்போ என்னால் டைமை மேனேஜே பண்ண முடியல. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து யூடியூப்ல ஒர்க் பண்ண அப்படின்னா என்னோட ஃபேமிலியில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால தான் நான் இந்த மாதிரி மாங்காஸை எடுக்கிறதுல. பட் நீங்கள் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதால தான் நானும் இந்த மாங்காவை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேயே ரொம்ப டைம் எடுத்துப்பேன். அண்ட் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் எத்தனை லைன்ஸ் போயிருக்கு பாருங்க. எல்லாமே முக்கியமான டைலாக்ஸ் அண்ட் முக்கியமான ஈவெண்ட்டை டைம் லைன் படி அரேஞ்ச் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற இமேஜஸ் வந்து நான் மாங்கால இருந்து ஸ்னிப் பண்ணணும். இதுக்கெல்லாம் டைம் ரொம்பவே எடுக்கும். அண்ட் இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம போடுற எஃபோர்ட்ல நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அது நல்லா இருந்தாலும் அதுக்கு மேலே எனக்கு இன்கம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணலான் இருக்கேன். அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு இப்போ என்னால்
முடியாது. ஏன்னா எனக்கு வர சேலரி என்னோட ஃபேமிலி அண்ட் என்னோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிறதே கரெக்டாக இருக்குது. அதனால் அவருக்கும் என்னால் நம்பி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல, நான் இவ்வளோ சேலரி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செட் பண்ணேன் அப்படின்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட வேண்டியது இருக்கும். அண்ட் நானும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஆயிடுவேன். வியூஸ்க்காக ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கோ இல்லையோ, ஆன்லைனில் கிடக்கிற கண்டென்ட் இல்லைனா இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் போடுற கண்டென்ட், இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு கண்டென்ட் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு ரெவன்யூ நல்லா தான் வரும். பட் நான் இந்த சேனலை அப்படி மாற்ற விரும்பல. ஏன்னா இந்த சேனல் வந்து எங்களை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமாக இருந்திருக்கு. எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை நான் இந்த சேனல் மூலியமாக வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். அண்ட் இப்போ இருக்கிற யூடியூப் ட்ரெண்ட் படி நான் மூவ் ஆனேன் அப்படின்னா இந்த சேனல் என்னோட சேனலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஃபீல் இருக்கு. மேபி இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்போம், பட் அதில் காசு அதிகமாக வரல அண்ட் அதில் ஒரு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம அதை மாற்றிட்டு வேற ஒரு ஃபாலோ பண்ணி போவோம் இல்லையா. ஈவன் கரியர் கூட அப்படிதான். நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல சொல்கிறேன், அவங்க ஆர்ட்ஸ் கரியரை விட்டுட்டு மற்ற கரியர் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் சேலரியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சேலரி மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் அதை இந்த சேனலில் பண்ண விரும்பல. எனக்கு அதை பண்ணவும் பிடிக்கல. ஏன்னா கடைசி வரைக்குமே இந்த சேனலில் ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சேனலை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த சேனல் வெறும் அண்டர்ரேட்டட் மாங்காஸ் மட்டும் தான் போட்டிருக்கு அண்ட் அனிமேவை இந்த அளவுக்கு சூப்பராக 3D மாடல்லாம் வச்சு அண்ட் அனிமேவோட டைம் லைன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணும்போது அது இந்த சேனலுக்கு ஒரு யூனிக்னஸ் கொடுக்கும். அதை நான் மாற்ற விரும்பல. ஏன்னா நீங்கள் சென்னை கிக்ஸோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அண்ட் யாருமே பண்ணாததெல்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம். லைக் ஒன் பீஸோட 3D வேர்ல்டு ரெடி பண்ணது அண்ட் ஹண்டரோட டைம் லைன் எக்ஸ்பிளேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹண்டரோட ஆர்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் டிராகன் பால் டைம் லைன், நருட்டோ டைம் லைன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நாங்கள் புதுசாக பண்ணோம். அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுதான் நாங்கள். பட் குவாரண்டைன் டைம் அண்ட் அதுக்கப்புறமாலாம் பார்த்தீங்கன்னா சேனல் நல்லாவே பீக்கில் இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அப்போ யூடியூபும் நல்ல இன்கம் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அனிமே வந்து அந்த டைம் பூம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்கா எக்ஸ்பிளேஷன் சேனல்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு ரெவன்யூ கொடுக்கறதுல நான் இப்போ ரீசெண்டாக 20th Century Boys மாங்க ஆரம்பிச்சேன் இல்லையா. இதை ஆல்ரெடி அனிமே தமிழ் டிபி அப்படிங்கிற ஒரு சேனலில் அவர் எல்லா மாங்கா சாப்டருமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காரு. அண்ட் அவர் இப்போ யூடியூப்ல அவராலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த இன்கம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இதனால தான் நிறைய மாங்கா எக்ஸ்பிளைனர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே யூடியூப்பை குவிட் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற 1000 பேர், ஏன்னா 20th Century Boys மாங்காவை ஆவரேஜா 1000-2000 பேர் தான் பார்க்குறீங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணி அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அண்ட் நான் ஆடியோஸை ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவரை வீடியோஸ் எடிட் பண்ண சொல்லுவேன். இது மூலிமா உங்களுக்கும் ரெகுலரான வீடியோஸ் வரும். அண்ட் நீங்க சொல்ற அடுத்த அண்டர்ரேட்டட் மாங்காஸை நான் டெய்லியுமே அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே நான் சேனல்ல யாருமே மெம்பரா ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டு என் கிட்ட இருந்து மாசம் ஏதாவது ஒரு கண்டென்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து இந்த சேனலோட யூனிக்னஸை கம்ப்ளீட்டா மாத்திரும். அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம சேனல்ல வெறும் அண்டர்ரேட்டட் மாங்காஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கான சப்போர்ட் தேவை. ஸோ உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க இந்த யூபிஐ ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் கைஸ் நீங்க ஒரே அடியா 100 200 அந்த மாதிரிலாம் அமௌண்ட் அனுப்பாதீங்க. அந்த மாதிரிலாம் நான் கேட்கவும் இல்லை. ஒரு வீடியோக்கு 10 rupees 15 rupees அந்த மாதிரி நீங்க அமிச்சா கூட போதும். ஏன்னா இந்த வீடியோஸை 1000-2000 பேர் பார்த்தாலும் அதுல லைக் பண்றது 100 to 150 பேர் தான். அண்ட் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆளுக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட், ஆனா 100 ரூபாய்க்கு மேல போட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் ஆயிடும். ஸோ 100 ரூபாய்க்குள்ள இல்ல 50 ரூபாய்க்குள்ள கூட உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க இந்த யூபிஐ ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். அண்ட் இதுல எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத நான் எல்லா வீடியோட எண்ட்லயுமே ஷோ பண்றேன். இது மூலமா சென்னை கிக்ஸ் மேபி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப பிடிச்சி என்னோட கரியரான 3D ஆர்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னால் அதையும் இப்போ விட்டு ஃபுல் டைம் யூடியூபராக வர முடியாது. அதனால தான் நீங்கள் தர அமௌண்ட் வச்சு நான் இந்த யூடியூப் சேனலை வேற ஒருத்தங்களை வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உதவியை பண்ணலாம். அண்ட் இது மூலிமா நம்மளோட சேனலும் க்ரோ ஆகும். அண்ட் பெரியவங்க எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் தனக்கு பின் தான் தானமும் தர்மமும். அதனால உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க. அண்ட் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அண்ட் இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அண்ட் சில பேர் கேட்கலாம், வேற ஒருத்தர் எழுதுன மாங்காவை நீ 3D யூடியூப்ல வீடியோ தானே போடுற, அதுக்காக எதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுவும் கரெக்ட் தான். உங்க பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேன். பட் இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் மாங்காஸ் நம்ம போட தான் அது நிறைய பேருக்கு தெரிய வரும். அண்ட் அது நம்ம ஊர்லயும் ஃபேமஸ் ஆகும். வெறும் ட்ரெண்டிங்கான அனிமே அண்ட் ட்ரெண்டிங்கான மாங்கா மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மட்டும் தான் நம்மளோட ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். பட் இதுவும் நிறைய பேருக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது பைரசி தான், நான் இல்லைன்னு என்னைக்குமே சொன்னதில்லை. பட் இருந்தாலும் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோரியை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சா அந்த உதவியை பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கேட்கலாம், யூடியூபே நல்லா தானே பே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை யூடியூப் இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ சேனலுக்குலாம் அவ்வளோ பே பண்ணுறது இல்லை. அனாலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் வீக்லி ஒன் பீஸ் வீடியோஸ்லாம் போடுறேன் இல்லையா, அதெல்லாம் நல்ல வியூஸ் வரும். நானும் ரீசெண்டாக அதை போடுறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு நம்மளோட சேனல் ஜஸ்ட் ஒன் பீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் ஒன் பீஸ்
மூவிஸோட தியரிஸ் அண்ட் கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் இதெல்லாம் எதுவுமே நான் இந்த சேனல்ல போறது இல்ல. அப்படி போட்டேன் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேனலோட யூனிக்னஸ் வந்து காணாம போயிடும். அது நான் விரும்பல. ஆல்ரெடி அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு இந்த சேனல். இதோட யூனிக்னஸ் போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அதை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்காக உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் போடுற இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் மாங்காஸ் வீடியோஸ் மட்டும் நீங்க டொனேட் பண்ணுங்க, அதுவும் முடிஞ்சா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 100 ரூபாய்க்கு மேல யாரும் டொனேட் பண்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 100 ரூபாய்க்குள்ள, ஈவன் 50 ரூபாய்க்குள்ள கூட பண்ணுங்க. அப்படி மட்டும் நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய பாரமாயிடும். அண்ட் உங்ககிட்ட நான் இவ்வளவு காசு வாங்கிட்டேனே அண்ட் இதுக்காக என்னால எதுவுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்காக இந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா வீடியோ குவாலிட்டி சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ ரெடி பண்ண ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்காது. அதனால தான் சொல்றேன், டொனேஷனையும் பார்த்து அளந்து பண்ணுங்க. ஸோ இதை நான் டைரக்டா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அதான் கேட்டுட்டேன். ஏன்னா இந்த சேனல்ல இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனாதான் நான் சிஜி டெக்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எப்படி ஒரு கேம் ஆர்டிஸ்டா எல்லாருமே மாறுறது அண்ட் அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டுட்டோரியல்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோஸும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அடுத்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த சேனல் மூலியமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மேபி அது உங்களோட கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதை தான் நான் பேசணும்னு நினைச்சேன் கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எத்தனை பேர் டொனேட் பண்ணீங்க அண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத நேமோட போடுறேன். அண்ட் டொனேட் பண்ணுறவங்க மறக்காம உங்களோட மெசேஜையும் டைப் பண்ணி அனுப்புங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாமே எனக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். நம்ம சேனல் அழியிற கட்டத்தில் இத்தனை பேர் நம்மளுக்காக உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.